மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து பையனும் எப்படி வெளியே வந்தான்னு தெரியல. அந்த வேணா பிள்ளைங்க லாக் ஆயிடுச்சு. அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு வரல. ரத்தம் இந்த இடத்துல எல்லாம் ஒளியுது. எந்த ஊர் நீங்க? அந்த குழந்தைங்க வேல்சாமரம் தான். மீட்டிங் போட்ட ஊர் தான். அவங்க காலையிலே போயிட்டாங்க. அவங்க மதியத்துக்கு 3 மணிக்கு தான் போகிறாங்க. 3 மணிக்கு போனோம். விஜய் பார்க்கணும்னு போகிறாங்க. விஜய் பார்க்கறதுக்கு போனது இன்னைக்கு அங்கேயே இறந்துட்டாங்களா தெரியலையே. நம்ம அங்கே ஆஸ்பத்திரியில் தானே வந்து பார்க்குறோம். இறந்தது எங்கேன்னு நம்மளுக்கே தெரியாதல்ல. இல்லை மிதிப்பட்ட இடத்துல இறந்துச்சா, இல்லை அங்கேருந்து கொண்டு வர வழியில் இறந்துச்சா, இந்த தகவல் நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையா. ஆனால் பிள்ளைங்க வந்து இங்கே ஆஸ்பத்திரியில் இருக்குது. நீங்கள் என்ன வேணும்? அப்பா அப்பா அவங்க அம்மா அப்பா. என்ன தோணுதா சொல்கிறேன்? என்ன கோரிக்கை மனசு என் பிள்ளையில விஜய் இங்கே கட்சி கூட்டிகிட்டு வந்து நான் என் பிள்ளையில 2 பிள்ளையில இறந்துட்டேன். என் 2 பிள்ளைங்களும் போயிடுச்சு. கஷ்டப்பட்டு கடைசியில் விஜய் பார்க்க வந்து என் 2 பிள்ளைங்களும் போச்சு. நானும் என் பிள்ளைய இன்னொரு 4 பேர் போன 4 குழந்தைய 2 பிள்ளையும் என்கிட்ட தப்பிச்சு வந்துருச்சுங்க. 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. நானும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். பள்ளிமால் கோயிலா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. பாப்பாவுக்கு 12 வயசு ஆகுது. சின்ன பாப்பாவுக்கு இப்போதான் 10 வயசு ஆகுது. என் பிள்ளை 2 பேருமே. இல்லை, நாங்கள் மட்டும்தான் போனோம். அவரெல்லாம் வரல, நாங்கள் மட்டும்தான் போனோம். என் பிள்ளைல 2 பேர்த்தையும் பறி கொடுத்துட்டேன். കരിയൂരുന്നുള്ള ദൃശ്യങ്ങളും പ്രതികരണങ്ങളുമാണ് കാണുന്നത്. അപകട സ്ഥലത്തിൻ്റെ ദൃശ്യങ്ങളാണ് മാതൃഭൂമി ന്യൂസിലൂടെ പ്രേക്ഷകർ കാണുന്നത്. ഹൃദയ ഭീതിതമായൊരു അന്തരീക്ഷമായിരുന്നു അവിടെ ഉണ്ടായിരുന്നതെന്ന് അവരുടെ വാക്കുകളിൽ വ്യക്തമാണ്. കുഞ്ഞുങ്ങളെ നഷ്ടപ്പെട്ടവർ ഉൾപ്പെടെ വിലപിക്കുകയാണ്. പലരും അതീവ ഗുരുതരാവസ്ഥയിലാണ്. എത്രത്തോളം സംവിധാനമില്ലാതെ ആസൂത്രണമില്ലാതെയാണ് ഈ പരിപാടി സംഘടിപ്പിക്കപ്പെട്ടത് എന്നത് വ്യക്തമാവുകയാണ്. ജുഡീഷ്യൽ അന്വേഷണം പ്രഖ്യാപിച്ചിട്ടുണ്ട്. പോലീസ് കേസെടുത്തിട്ടുണ്ട്. പക്ഷേ നഷ്ടം അത് വലിയ നഷ്ടമാണ്. ഇങ്ങനെയാണ് ഒരു പൊളിറ്റിക്കൽ പരിപാടി ഓർഗനൈസ് ചെയ്യേണ്ടത് എന്ന ചോദ്യമുണ്ട്. ഇത്രയധികം ആളുകൾ പങ്കെടുക്കുന്ന പരിപാടിയെങ്കിൽ ഇപ്പോൾ ഇത് വിജയുടെ 5ാമത്തെ പരിപാടിയായിരുന്നു കരൂരിൽ. എന്താണ് 5ാമത്തെ പരിപാടിയാണ്. എല്ലായിടത്തും വലിയ ആൾക്കൂട്ടമുണ്ടായിരുന്നു. ആൾക്കൂട്ടത്തെ അവഗണിക്കാം, വിജയ് അവഗണിക്കാം എന്തായിരുന്നു സർക്കാരിൻ്റെയും നിലപാട്. വിജയ്ക്ക് മറുപടി പറയേണ്ടതില്ല എന്തായിരുന്നു DMKയുടെ നിലപാട്. അതേസമയം ഇത്രയുമധികം ആളുകൾ പങ്കെടുക്കുന്ന പരിപാടിക്ക് പോലീസ് ഏർപ്പെടുത്തുന്ന സുരക്ഷയും ക്രമീകരണവും ഇങ്ങനെയാണ്. അപകട സാധ്യത ഉണ്ടെങ്കിൽ അക്കാര്യം മുൻകൂട്ടി അറിയിച്ച് തുടങ്ങിയ ഒട്ടേറെ കാര്യങ്ങൾ, ഒട്ടേറെ ചോദ്യങ്ങൾ 38 പേരുടെ ജീവൻ നഷ്ടമാകുന്ന ഈ ഘട്ടത്തിൽ സ്ത്രീകളും കുട്ടികളും ഉൾപ്പെടെ മരിക്കുമ്പോൾ, പലരും അപകടാവസ്ഥയിൽ ആശുപത്രിയിൽ കഴിയുമ്പോൾ ഉയർന്നു നിൽക്കുകയാണ്.